அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலக போகிறார்களா? இது குறித்த இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைய தினம் ட்விட்டர் முழுக்க கட்சியிலிருந்து காளியம்மாள் விலக போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை யார் கொளுத்தி போட்டது அப்படின்னா திமுகவுடைய ஒரு சில கைக்கூலிகள் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். திமுகவுடைய கைக்கூலிகள் நாள்தோறும் ட்விட்டர் முழுக்க நாம் தமிழர் கட்சி குறித்து ஏகப்பட்ட விமர்சனங்களையும் ஏகப்பட்ட சர்ச்சைகளையும் உண்டு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து பெரிதளவில் இந்த விஷயத்தை கண்டுக்கல அப்படின்னாலும் இதையே தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில பேர் யாரு அப்படின்னா கபிலன், கரிகாலன், யூடியூப் ரூட்டர்ஸ், இந்த மூவர் தான். இவங்க பாத்தீங்கன்னா திமுக கட்சிக்கு ஆதரவாக வீடியோ போடுறாங்களோ இல்லையோ, நாம் தமிழ் கட்சி குறித்த விமர்சனங்களையோ அல்லது சீமானை குறித்து ஏதாவது திட்ட மாதிரியான ட்வீட்டுகளை பாத்தீங்கன்னா நாள்தோறும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை இவங்க வாடிக்கையாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்க காரணத்தினால ஒரு பெரிய அளவுல நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர்கள் இதை கண்டுக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதனாலேயே ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கணும் அப்படின்றதுனால தான் தற்போது கட்சியிலிருந்து காளியம்மாள் விலக போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ட்விட்டர் முழுக்க அதிக அளவுல ஷேர் செஞ்சு ட்ரெண்டிங்காக மாத்திருக்காங்க. இதுல ரொம்பவே பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியின் ஆதரவாளர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தொலைக்காட்சிகள்லையோ அல்லது யூடியூப்லையோ எந்த ஒரு விஷயமும் வெளியாகாம திடீரென ட்விட்டர்ல இந்த மாதிரி விஷயம் வருது அப்படின்றது இவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ளாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனாலேயே நம்மளுடைய வீடியோக்கு கீழே காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகிறாங்களாமே, இது குறித்து வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்காக தான் இந்த ஒரு வீடியோ நாங்கள் உருவாக்கியிருக்கோம். நாம் தமிழ் கட்சியில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அப்படின்றது ரொம்ப காலங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்னு காளியம்மாளும் சீமானும் ஏற்கனவே ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. தங்கச்சியே ஏதோ உரிமையில பேசிட்டேன் அப்படின்னு சீமான் மன்னிப்பும் கேட்டிருந்தாரு. அதற்கு காளியம்மாளும் பார்த்தீங்கன்னா எங்க அண்ணன் தானே பேசுறாரு அப்படின்னு பேசி இருவருமே சமாதானமாக தான் தற்போது போயிட்டு இருக்காங்க. அடுத்த மாநாடு எங்க போடலாம் அப்படின்னு திட்டமும் திட்டிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இந்த மாதிரி ஒரு சர்ச்சை கட்சிக்குள்ள பிளவு ஏற்படுத்துதோ அப்படின்னும் இதற்கு நடுவில் இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி கட்சிக்குள்ள ஒரு பிளவு உண்டு பண்ண பார்க்கறாங்க இந்த திமுக கைக்கூலிகள். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.